கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை தென்துளிகள் மூலமாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஒரு அடாவடி இளைஞர் கும்பலின் தலைவன் கேசியும் அவனுடைய கூட்டாளிகளும் வீடுகள், கார்கள், கடைகள் என்று கொள்ளையடிப்பதையும் மற்ற அடாவடி கும்பலுடன் சண்டையிடுவதையுமே வாடிக்கையாய் கொண்டிருந்தனர். அதன் விளைவாக கேசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கே சிறை கலவரத்தின் போது கத்திகளை விநியோகித்த நபராய் மாறினான். சில நாட்களுக்கு பின்பு கேசி தனி அறையில் அடைக்கப்பட்டான். ஒரு நாள் அவனுடைய அறையில் அவன் இவ்விதமாக கனவு கண்டான். அதில் அவனுடைய வாழ்க்கையின் முக்கிய சம்பவங்களையும் இயேசு சிலுவையில் அறையப்படுவதையும் அத்துடன் இயேசு அவனை பார்த்து இதை உனக்காகவே செய்தேன் என்று சொல்லுவதையும் கண்டான். கண்ட மாத்திரத்தில் தரையில் முகங்குப்புற விழுந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அழ ஆரம்பித்தான். பின்பாக ஒரு நாள் அதை அங்கிருந்த சிற்றாலய ஊழியரிடம் சொல்ல அவர் அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லி வேதாகமத்தை பரிசாக கொடுத்தார். அதுதான் என்னுடைய விசுவாச பயணத்தின் துவக்கம் என்று கேசி சொல்லுகிறான். அவனுடைய தனிமையான சிறையிலிருந்து மீண்டும் பிரதான சிறைக்கு மாற்றப்பட்டான். அங்கே அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் தவறாக நடத்தப்பட்டாலும் அங்குள்ள மற்ற கைதிகளுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவதன் மூலம் தான் புதிய அழைப்பை பெற்றுக்கொண்டதாக மகிழ்ச்சி அடைந்தான். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் வாழ்க்கையை மாற்றும் கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து பேசுகிறார். பாவ வாழ்க்கையில் இருந்த நம்மை தேவன் அழைத்து கிறிஸ்துவை பின்பற்றவும் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் ஏற்படுத்துகிறார். அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவின் அன்பின் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் மாறுகிறோம். உபத்திரவத்தின் மத்தியிலும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். கேசியைப் போலவே நம்முடைய புதிய அழைப்பின் ஜீவியத்தை வாழ தொடங்குவோம். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் எப்போது பிரசங்கித்தீர்கள்? அதன் விளைவு என்னென்ன? அது உபத்திரவத்திற்கு வழிவகுத்ததா அல்லது என்ன நடந்தது? ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரன் மூலமாக புதிய அழைப்பை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. எங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உமக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள் வாசம் பண்ணும்படியாக கொடுத்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.